நாம் அனைவரும் தமிழர்கள் என்ற உணர்வோடு 2026 சீமான் அவர்கள் முதல்வர் ஆனார். நிச்சயமா வந்து பார்த்தீங்கன்னா நல்லுள்ளங்களுக்கும் பெருமான தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய விடுதலையாக இருக்கும். அது இது வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, உலகத்துக்கே வந்து ஒரு முன்மாதிரியான ஆட்சியை வந்து அவர் கொடுப்பாரு. இது அவர் ஆல்ரெடி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கிறத நம்ம இப்போ மக்கள் அதிகமாக அவர் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவர் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் அதிகமாக பேசிட்டு வர்றாரு. நிச்சயமா அவர் வந்தார்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார். மட்டும் இல்லை, இப்போ நம்முடைய இந்த அரசியலெல்லாம் எங்களுக்கு ரொம்ப ஊற்றுவிட்டு எங்களுடைய பெற்றோர்கள் தான் எங்களுக்கு இதுக்கு முன்னாடி எல்லாம் அரசியல் அவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு அளிச்சிருந்தோம். இப்போ இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக வந்து அரசியலை வந்து பண்படுத்தியதே வந்து ஐயா சீமான் அவர்கள் தான். அதை சொல்லும் போது இன்னும் இளைஞர்கள் அதிகமாக அவருக்கு பின்னாடி இருக்காங்க. இன்னும் பெற்றோர்களுமே மாறிட்டு வராங்க. உண்மையை உணர்ந்து அவர்கள் நிச்சயமாக செயல்படும் பட்சத்தில் இந்த தமிழகத்திற்கு ஒரு தமிழ் தலைவர் வந்து நிச்சயமாக இழந்து போன எல்லா உரிமைகளை மீட்டெடுத்து ஒரு சிறப்பான ஒரு உண்மையாக சொல்லணுன்னா நம் பெரும்பாட்டன் சோழர்களுடைய ஆட்சி திரும்பவும் அமையும் என்று நிச்சயமாக நம்புகிறோம். காமராசருடைய அந்த சிறந்த கல்வி திட்டங்கள்லாம் நிறையா வச்சுருக்காங்க. அவர்கிட்ட அதிகப்படியான திட்டங்கள் நிறையா இருக்குது. நிச்சயமாக அவர் வரணுன்ட்டு எல்லா மக்களும் விரும்புகிறாங்க. அதே சமயத்தில் ஓட்டுக்கு காசு வாங்காமல் வாக்களித்து அண்ணனுக்கு உதவியாக இருந்து அவர் கருத்தை நம்ம மேலும் பலப்படுத்த வேண்டும். ஓட்டுகள் எப்போ நமக்கு குறையத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு காலகட்டங்களையும் அவங்க வாங்கிய ஓட்டு சதவீதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். விஜயோட தாக்கம் என்பது இந்த 2026 தேர்தல் காலத்தில் நிச்சயமாக இருக்கும். அது எந்த வகையில் நாம் தமிழருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. மாற்றுக் கட்சிகள் நிச்சயமாக அது தாக்கத்தை ஏற்படுத்தும். நிச்சயமாக அவங்க வந்து ஒன்றாக இணைந்து தான் பண்ணால் அது இருக்கும். ஆனால் சில கொள்கை முரண்பாடுகள்னால நிச்சயமாக அது வாய்ப்பில்லை. இருந்தாலும் வாக்கு சதவீதங்களை பிரிக்கிறதுக்கான பெரும் பகுதியான வேலைகள் இவங்க 2 பேர் செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகள் படிக்கிற போது அவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை குறைந்த மதிப்பெண் பெற்றாலும் படிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிற போது உயர் சாதி இந்துக்களின் பிள்ளைகள் வெறுப்படைகிறார்கள், பொறாமைப்படுகிறார்கள். இவர்களுக்கு ஏன் இந்த சலுகை என்று எரிச்சல் வருகிறார்கள். எல்லோருக்கும் உண்டானது எல்லோருக்கும் சமமாக சமத்துவமாக கொடுத்து விட்டார் இந்த சாதி ஒழிந்துவிடும் என்று பேசத் தொடங்குகிறார்கள். பள்ளியிலே படிக்கிற இடத்திலே சாதி சான்றிதழ், சாதி என்ன என்று கேட்காது விட்டால் சாதி ஒழிந்துவிடும் என்று பேசி திரிகிறார்கள். பள்ளியிலே ஏன் சாதி கேட்கிறார்கள்? சமூகத்தில் சாதி இருக்கிறது, அதனால் கேட்கிறார்கள். சாக்கடையை அள்ளி அப்புறப்படுத்தி தூய்மைப்படுத்தாமல் சாக்கடை நாட்டத்தை ஒழிக்க முடியும் என்று பேசுவது எப்படிப்பட்டதோ அப்படி சமூகத்தில் சாதியை இருக்க வைத்துக் கொண்டு சாதியை சான்றிதழில் இருந்து எடுத்து விட்டால் ஒழிந்துவிடும் என்று பேசுவது அப்படித்தான். இதை நம்முடைய பாட்டனார் பதிவு வைக்கிற இதே கருத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு சமூக முன்னேற்றம் என்று பேசுவது என்பது சாக்கட குழியின் மேலே போடுகிற சந்தன பந்தலுக்கு சமமானது, மரக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமமானது என்று சாடுகிறார். உயர்ந்தவன் தாழ்ந்தவன், ஏழை பணக்காரன், பிற்படுத்தப்பட்டவன், ஒடுக்கப்பட்டவன், மேற்சாதி கீழ்சாதி என்ற ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமமான சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? சமத்துவம் என்பது அல்ல, சம பங்கு என்பதுதான் சரியானது என்பதுதான் பாட்டனார் அயோத்திதாசரின் கோட்பாடு. அதேதான்
புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். நாங்கள் சாதிவாரி பிரதிநிதித்துவத்தை கேட்பது, பங்கீடு கேட்பது என்பது சாதிக்காக அல்ல, சாதியை வளர்ப்பதற்காக அல்ல, சாதியை ஒழிப்பதற்காக என்ற கருத்தில் ஆனால் அம்பேத்கருக்கு முன்பு உறுதியாக நின்றவன் நம்முடைய பாட்டனார் அயோத்திதாச பண்டிதர் அவர்கள். அதைத்தான் பின்னால் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார். சமத்துவம் என்பது சாத்தியப்படாது. எப்படி சாத்தியப்படும்? ஏழை பணக்காரன், உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி, இவன் கல்வி கற்க வாய்ப்பு, இவன் கல்வி கற்க மறுப்பு, இப்படி சமூக ஏற்றத்தாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமத்துவம் என்பது எப்படி சாத்தியமாகும்? அதனால் சமத்துவம் என்பது ஏற்புடையது அல்ல, சம பங்கு என்பதான் ஏற்புடையது என்ற கருத்தை இருவரும் மேதைகளும் வைத்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு முன்பு, அறிவாசாளர் அம்பேத்கருக்கு முன்பு இந்த கோட்பாட்டை இந்த நிலத்தில் கொண்டவன் தமிழ் பெரும் பாட்டன் அயோத்திதாச பண்டிதர் என்பதை தமிழ் மக்கள், தமிழ் பிள்ளைகள் எங்களுக்கு பெருமிதமும் திமிரும். அவன் ஆகச் சிறந்த கல்வியாளன், உலகத்தின் தலை சிறந்த கல்வியாளன். நம் பாட்டன் அனுபவ அறிவை பெற்ற அறிஞர். கோட்பாடு ஒன்றுதான். அதே நிலையில் தான் இன்றும் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம், எல்லாருக்கும் எல்லாம் எப்படி? எல்லாருக்கும் எல்லாம் எப்படி? பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட நானும், பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி கற்றுக்கப்பட்ட, கல்வி பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்த அவனும், அவனுடைய சந்ததியும், எங்களுடைய சந்ததியும் இந்த தலைமுறையில் படிக்க தொடங்கிய நாங்கள் இரண்டு பேரும் பொதுத்திறன் போட்டியிலே, அரசு வேலை வாய்ப்புகளிலே ஒன்றாக நிற்க வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமூக நீதி? இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பேசுபவர்கள் மனநோயாளிகளை தவிர வேறு யாராக இருக்க முடியும் என்று பாட்டனார் அயோத்திதாசர் கேட்கிறார். எனக்கு இடுப்புக்கு கீழே காலால் நடக்க முடியாது. அவர் தினந்தோறும் உடற்பயிற்சி கூடத்தில் போய் உடலை உறுதி செய்து கொள்கிறார். இரண்டு பேரும் ஒரே போட்டியில் ஓடி வெற்றி கோட்டை தொட வேண்டும் என்றால் இது எப்படிப்பட்ட சமத்துவம்? இது எப்படிப்பட்ட சமூக நீதி? எப்படிப்பட்ட சமூக நீதி? இன்று வரை கல்வி முறை எப்படி இருக்கிறது? சிற்றூர்களில் படிக்கிற பிள்ளைகள் நாங்கள் சிமிலி விளக்கிலே படிக்கிறோம். தனி பயிற்சி வகுப்பு வைத்துக் கொள்ள ஆசிரியர்களுக்கு வசதி இல்லை. எங்கள் பள்ளிகளில் கழிவறை இல்லை, கரும்பலகை இல்லை, குடிரூட்டி இல்லை, விளையாட்டு திடல் இல்லை, எண்ணற்ற வசதிகள் குறைவு. ஆனால் எங்கையிலும் நகர்ப்புறத்தில் படிக்கிற மாணவன் எங்கையிலும் இருக்கிற பாட புத்தகம் ஒன்று. அவன் தனித்திறன் பயிற்சி எடுத்துக் கொள்கிறான். சிறப்பு வகுப்புகள் நடக்கிறது. முதல் தர ஆசிரியரை நகர்ப்புறத்தில் பணியமர்த்துகிறார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னிலும் தம்பி தங்கைகளே, முதல் தர ஆசிரியர்கள், ஏ கிரேட் ஆசிரியர்கள் நகர்ப்புறங்களில், பி கிரேட், சி கிரேட், இரண்டாம் தர, மூன்றாம் தர ஆசிரியர் பெருமக்கள் சிற்றூர்களில்